கண்ணெதிரே தோன்றினாள். இப்போ இந்த வீட்ல எனக்குன்னு யாருமே இல்ல. நீங்க எல்லாருமே இந்த வேலைக்காரிக்கு கை கால் அமைக்க விட்டுட்டு சந்தோஷமா இருங்க. இவ இங்க இருந்து போக வேண்டாம், நான் இங்க இருந்து போறேன். ஏய் அனிதா அனிதா ஏய் என்ன நீவ சூழ்நிலைய புரிஞ்சுக்கவே மாட்டாளா? நீங்க போய் எடுத்து சொல்லுங்க. சரி ருத்ரா, நான் சமாதானம் பண்ணி அவளை கூட்டிட்டு வரேன். போங்க முதல்ல. அனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கேக்குறல. நான் உங்க கூட பேச விரும்பல, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. வெளியே போங்க. ஏய், கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீங்களும் இந்த வேலைக்காரிக்கு ஒரு ஆள் ஆயிட்டீங்களே, அப்புறம் நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? அனிதா, நான் சொல்றத முதல்ல கேளு. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். அந்த வேலைக்காரிய மருமகளா ஏத்துக்கிற மனநிலைக்கு நீங்க எப்போ வந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் போய் அவள மருமகளா ஏத்துக்க வேணாம். அந்த எண்ணம் இல்லாமதான் அவளுக்கு நீங்க சப்போர்ட் வேற பண்ணி பேசுறீங்களா? ஆனா நீங்க கூட இப்படி திடீர்னு மாறிட்டீங்களே அத்தை, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அனிதா, கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு பொறுமையா கேளு முதல்ல. அந்த வேலைக்காரிய இங்கே இருக்கட்டும்னு சொன்னா உடனே நான் அவளை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டேன்னு நீயே முடிவு பண்ணிப்பியா? நானே அப்படி சொல்றேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க மாட்ட? என்ன பெரிய பொல்லாத காரணம்? அந்த சக்தி இங்க இருக்க கூடாதுன்னு நீ சொன்னதும் சிவா என்ன சொன்னா? சக்தி வீட்டை விட்டு போகணும்னா நானும் அவ கூடயே போய் தனியா வீடு எடுத்து வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றான். ஏற்கனவே அவங்க தனியா போய் தங்கும் போது அவகிட்ட இருந்து சிவாவை பிரிச்சு நம்ம கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப திரும்பவும் வீட்டை விட்டு தனியா போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? திரும்பவும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு லாயரை பார்த்து பேசி டிவோர்ஸ் கேஸையும் வாபஸும் வாங்கிருவாங்க. அதுக்கப்புறம் சிவா உனக்கு கிடைக்கவே மாட்டான். அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பார்வையில இருந்தாதான் அவங்கள ஒண்ணு சேர விடாம தடுக்க முடியும். அந்த வேலைக்காரிய பத்தி தப்பான அபிப்பிராயத்தை சிவா மனசுல நம்ம உண்டு பண்ண முடியும். இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துதான் அவ வீட்லயே தங்கட்டும்னு சொன்னேன். இத புரிஞ்சுக்காம நாம் தூமல குதிச்சு வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பிட்டு இருக்க. இங்க பார், நாம நினைச்சத சாதிக்கணும்னா முதல்ல பொறுமையா இருக்கணும். நிதானத்தை இழந்து இப்படி எல்லாம் கோவப்பட்டு இருக்க கூடாது. புரியுதா உனக்கு? சாரி அத்தை. வெடிச்சா எரிமலையா வெடிக்க வேண்டியது, பணிஞ்சா இப்படி தண்ணியா பணிய வேண்டியது. எதுலயுமே உச்சம் தானா உனக்கு? இல்ல அத்தை, என்னால எமோஷனலா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அதான் இப்படி கோவப்பட்டுட்டேன். சரி சரி, வா, உன் அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல ருத்ரா, அனிதா சமாதானம் ஆயிட்டா. இத பாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது அனிதா. கோர்ட் ஆர்டரை நம்ம மதிச்சுதான் ஆகணும். சாரி மம்மி. சக்தி, உனக்கு இங்க தங்குறதுல விருப்பம் தானே? இதுல என்னோட தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நானே காரணமாயிட்டேன். அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்யறேன். நல்லது. கோர்ட்டு கொடுத்திருக்கிற இந்த 1 வருஷ காலக்கெடு ரொம்ப பெரிய காலம்லாம் இல்ல. கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். அது வரைக்கும் நீ இங்கே இரு. பழைய மாதிரி எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்து பாத்துக்க வேண்டாம். உன்னால என்ன முடியுமோ அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும். சரிங்கம்மா. இதுக்கப்புறம் வீட்டு பொறுப்பை எல்லாம் அனிதா பாத்துக்கிட்டோம். அனிதா, இது புடி. இது எல்லாமே நம்ம வீட்டோட இம்பார்ட்டன்ட் கீஸ். நான் சொன்னதெல்லாம் கேட்டல? கேட்டேன் மம்மி. என் மேல நம்பிக்கை வச்சு வீட்டு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அதை நான் பத்திரமா பாத்துக்குவேன். சரி. சிவா, சக்தி, அம்மா, நீங்க 2 பேரும்
புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா இருக்கிற மாதிரி தான் வெளியில எல்லாருக்கும் தெரியணும். நீங்க 2 பேரும் முறையா பிரியற வரைக்கும் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். புரியுதா? சரிங்கம்மா. சரி அத்தை. சக்தி, பேக் எடுத்துக்கிட்டு நீ உள்ள போமா. சரிங்கய்யா. என்ன மாப்பிள்ளை சார் அப்படி பாக்குறீங்க? என்ன இல்ல என்ன இல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஓ, நான் அழகா இருக்கேன்னு இன்னைக்கு தான் தெரியுதா? ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு பாக்குறப்ப என்னவோ தெரியல, ரொம்ப அழகா இருக்க. போதும் போதும், இதுல ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் எங்கெங்கயோ போகும். என்ன விடுங்க. ஏய், உட்காரு திவ்யா. ம். திவ்யா, உனக்கு பாய் பேபி வேணுமா இல்ல கேர்ள் பேபி வேணுமா? இது எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, இத்தனை நாள் நான் உன்னை புரிஞ்சுக்காம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோமே. இனிமே ஒரு நாள் கூட நாம வேஸ்ட் பண்ணக்கூடாது திவ்யா. சீக்கிரமே ஒரு பாய் பேபியோ இல்ல ஒரு கேர்ள் பேபியோ பெத்துக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். சரியா? சார், தொலைநோக்கு பார்வையோட திங்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கே. ஆமா திவ்யா, என் கூட படிச்ச காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் 3 புள்ள பெத்துட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு 2 புள்ள பெத்துட்டான். அப்புறம் இன்னொருத்தனுக்கு ட்வின்ஸ் பேபி, தெரியுமா? நாம அட்லீஸ்ட் ஒரு பேபியாவது பெத்துக்கணும் இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்ன ஆனா அவனான்னு இழுக்கிற? ஆனாவும் வேணாம், ஆவனாவும் வேணாம். எனக்கு குட்டி பேபி தான் வேணும். எனக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா தாங்க இருக்கு. அப்புறம் எதுக்கு தள்ளி பண்ணோம்? இப்ப நாம கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்ப இது ரொம்ப முக்கியமா? ம். சரி சரி, முறைக்காத, சொல்றேன். நான் பூமி சாரோட ரெஸ்டாரண்ட்ல மேனேஜரா ஒர்க் பண்றேன். அது உங்க படிப்புக்கு ஏத்த வேலையா? அது அப்படிலாம் நினைச்சு வேலைக்கு சேரல. பூமி சார் கூப்பிட்டாரு, அந்த மரியாதைக்கு தான் அங்க போய் நான் வேலை பாக்குறேன். நான் என்ன வேலை பாக்குறேன்? நீ பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குற. நீங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறீங்க, நான் பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறேன். இதுல இப்ப நம்ம குழந்தை பெத்துக்கிட்டா அதுங்களை எப்படிங்க நல்லபடியா வளர்க்க முடியும்? ஏன் முடியாது? எங்க அப்பா டிரைவரா வேலை பார்த்து தானே என்னையும் சக்தியும் இவ்வளவு தூரம் வளர்த்திருக்காரு. உங்க அப்பா 20 வருஷமா டிரைவரா இருக்கிற மாதிரி நீங்க 20 வருஷமா ரெஸ்டாரண்ட்ல வேலை பாப்பீங்க, நான் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்ப்பேன். இதுதான் நம்ம வாழ போற வாழ்க்கையா? பூமி அங்கிள் மாதிரி, ருத்ராத்த மாதிரி ஒரு ரிச்சான வாழ்க்கை வாழ வேண்டாமா? நீங்க கஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டீங்க, அதுக்காக உங்க குழந்தையும் கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழணுமா? நல்லா யோசிங்க. இப்பவே நாம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல, போனாலும் நம்மள அவமானப்படுத்தி தான் அனுப்புறாங்க. அப்படி நம்மள அவமானப்படுத்தினவங்க வாயில விரல வச்சு பாக்குற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. அதுக்கு தான் இப்ப முயற்சிக்கணும். குழந்தை எப்ப வேணாலும் பெத்துக்கலாம், ஆனா ஒரு ரிச்சான வாழ்க்கை, மத்தவங்க மதிக்கிற மாதிரி ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வேணும்னா அதுக்கு தாங்க நம்ம முழு முயற்சி எடுத்தாகணும். நீ சொல்றது சரிதான், ஆனா இதுல செகண்ட் ஒப்பீனியனே வேண்டாம். நாளையில இருந்து நீங்க உங்க படிப்புக்கு ஏத்த வேலையை தேட ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு கம்பெனில ஜெனரல் மேனேஜர் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் சீக்கிரமாவே வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை குழந்தை பெத்துக்க சொன்னாலும் நான் பெத்து கொடுக்கறேன்.
அது வரைக்கும் நோ வே. சரி, நீ சொல்ற மாதிரி என் படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு நான் ட்ரை பண்றேன். சரி, இப்ப வேற என்ன பண்றது? குட் நைட் தான் சொல்லணும். குட் நைட். ம் ம்